நல்லடியார்களே, இன்றைய தினம் ரமலானுடைய 17வது நாள் பத்ர் யுத்தம் நடந்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பத்ருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எதிரிகள் இந்த மார்க்கத்தை வேரோடு அழிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை இல்லாமலாக்குவதற்காக மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக்கொண்டு அவர்கள் முஸ்லிம் படைகளை நோக்கி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நோக்கி மிகப்பெரிய படையெடுத்து வந்த ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஆயுத பலமோ ஆள் பலமோ நிச்சயமாக எந்தவித பயனளிக்கப் போவதும் இல்லை. மக்கா காஃபிர்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹரஜு மின் தியாரிஹிம் பகரம் வரிஆ அன்னாஸ், அவர்களுடைய வீடுகளிலிருந்து பெருமைக்காக, மக்களுக்கு காட்டுவதற்காக ஆரவாரத்தோடு, இசைகளோடு, மேள தாளங்களோடு இந்த மார்க்கத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்த அந்த செய்தியை சூரத்துல் அன்ஃபால் எங்களுக்கு மிகவும் ஒவ்வொரு செய்தியாக எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகின்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, திட்டமாக நாம் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தோம். அன்பானவர்களே, சாதாரண உதவி கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த உதவி என்பது 3000 மலக்குமார்கள் அல்லாஹ் நேரடியாக இறக்கி அந்த பத்ரு களத்திலே உதவி செய்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் 313 பேர்கள், ஆயுதத்திலும் ஆள்பலத்திலும் மிக குறைவாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத் ஃபில் அர்த், யா அல்லாஹ், இந்த சிறு படை அழிக்கப்பட்டு விடுமானால் இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கதறி அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஈமானும் தக்வாவும், உண்மையான இறையச்சம் தான், உண்மையான ஈமானும் தான் பலனளிக்கும் என்பதிலே அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? வஅத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் பிணங்கிக் கொள்ள வேண்டாம், சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு, அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய சக்தி போய்விடும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்கள் இறங்கி அந்த காஃபிர்களுடைய தலைகளை வெட்டும் பொழுது, அவர்களை தாக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும், நபியே, சஹாபாக்களே, நீங்கள் கொலை செய்யவில்லை, அல்லாஹ் கொலை செய்தான். வமா ரமைத இஸ் ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா, நீங்கள் எறியும் போது நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ் எறிந்தான் என்பதாக ஒவ்வொரு செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக அந்த இடத்திலே வென்றது ஈமானிய பலம், அந்த இடத்திலே வென்றது இறையச்சம் என்ற பலம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வழியிலே வந்த நாங்கள் இன்று இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து எந்த அளவுக்கு எம்மிடத்திலே இறையச்சம் வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு எம்மிடத்திலே ஈமான் வளர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அதே சூரத்துல் அன்ஃபாலிலே ஆரம்பத்திலே சொல்லுகின்றான். பத்ருடைய செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு முன்னால்
முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, இறைவனுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய உள்ளத்திலே உண்மையாக கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையான இறையச்சத்தை அடைந்திருக்கின்றேனா? உண்மையான தக்வாவை அடைந்திருக்கின்றேனா? ரமலானுடைய பெரும்பாலான பகுதிகள் எம்மை கடந்து விட்டன. ரமலானுடைய ஆரம்பத்திலே பள்ளி ஃபுல்லாக நிரம்பி வழிந்த மக்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்கள் முன் வரிசையிலே நிற்க வேண்டும். இந்த வாலிபர்கள் எங்கே போனார்கள்? இறையச்சம் ஈமானம் பலமாக இருக்கிறதா, அல்லது இறையச்சமும் ஈமானம் பலம் குன்றி போயிருக்கிறதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் இறையச்சம் உள்ள, தக்வா உள்ள, அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, வாலிபர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது மிக கவலையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது நம்முடைய வாலிபர்கள், பெரியோர்கள் பள்ளியை நோக்கி படையெடுக்க வேண்டும். பள்ளி நிரம்பி வழிய வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக குறைவானவர்களையே காணுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது, நீங்கள் ஒரு கூட்டத்தை சந்தித்தால் உறுதியாக இருங்கள். வஸ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய ஈமானை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இறையச்சத்தை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் வெறுமனே ரமலான் மாத்திரம் வந்தால் வணங்குவது, ரமலான் மாத்திரம் வந்தால் எல்லா அமல்களிலும் ஈடுபடுவது, ஆனால் அன்பானவர்களின் மிக குறைவாக இருக்கிறது. சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களின் மிகப்பெரிய ஒரு பாரிய வித்தியாசம் வழங்குகின்றது. நாம் இப்படியே செல்வோமானால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற நிஅமத்துக்கள், அருட்கொடைகள் இருக்கின்றதை நினைத்து பாருங்கள். இது ஆகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஏனைய சமூகங்களை விடவும், ஏனைய கிராமங்களை விடவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் மிக பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்லவர்களாக, சிறந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.